LCU லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போதைக்கு எதிரான ஒரு க்ரூசேட்னு சொல்லப்படுது. ஆனா ஸ்கிரீன்ல நாம பார்க்கறது ஒரு ட்ரக் வேர்ல்ட் ஸ்பெக்டாக்கல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப், அத பத்தி தான் இந்த அலசல். இது டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஸ்டேட்மெண்ட். வெரி கிளியர் இன்டென்ஷன், ட்ரக்ஸ்க்கு எதிரான அவேர்னஸ் உருவாக்கணும்னு. ஃபேர் எனஃப். ஆனா ஒரு நல்ல இன்டென்ஷன் மட்டுமே போதுமா ஒரு நேரேட்டிவோட இம்பாக்ட கண்ட்ரோல் பண்ண? அப்போ ஒரு கேள்வி வருது. ஹீரோவோட ஆன்டி ட்ரக் மெசேஜ் நம்ம மனசுல பதியறதுக்குள்ள ரோலெக்ஸோட பிஜிஎம் ஏன் நம்ம சப்கான்ஷியஸ்ல போய் உட்காருது? இந்த பாரடாக்ஸ் தான் நாம இப்போ டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ப்ளூ பிரிண்ட். LCU எப்படி இந்த ட்ரக் வேர்ல்ட் ஸ்பெக்டக்கலா இவ்ளோ பவர்ஃபுல்லா உருவாக்குது, அதோட சினிமேட்டிக் லாங்குவேஜை நம்ம ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்பவே சிஸ்டமேட்டிக். ஃபர்ஸ்ட், தி சப்ஸ்டன்ஸ் கொகெயின், அதுதான் LCUவோட ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன். அடுத்து வில்லன்ஸ், அவங்களோட ஐகானிக் காஸ்டியூம்ஸ், ஸ்லோ மோஷன் இன்ட்ரோடக்ஷன்ஸ், ரோலெக்ஸ்ல இருந்து டேஷ் பிரதர்ஸ் வரைக்கும். இதோட விஷுவல் கோடிங்க பாருங்க, ஹை கான்ட்ராஸ்ட் லைட்டிங். அண்ட் ஃபைனலி தி சானிக் சிக்னேச்சர், அனிருத்தோட அந்த பெர்க்யூசிவ் ஆல்மோஸ்ட் செரமோனியல் பிஜிஎம். இதெல்லாம் சேரும்போது ட்ரக்ஸ் ஒரு சமூக பிரச்சனையா தெரியல, ஒரு வில்லனோட ப்ராப்பா ஒரு எஸ்தட்டிக் சாய்ஸா மாறிடுது. ஸோ த டேக்அவே ஃபார் தி ஆடியன்ஸ் என்ன? ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கா? இல்ல, த ஸ்வாகர் ஆஃப் த ஷோ டவுன். இங்க ட்ரக்ஸ் ஒரு சிஸ்டமிக் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா காட்டப்படல, அதுக்கு ஒரு முகம் கொடுக்கப்படுது. ரோலெக்ஸ், சந்தானம், அடைக்காலம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த ஊரால ஜெயிச்சிட்டா பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது. ஆனா நிஜத்துல ஒரு ரோலெக்ஸ் போனா இன்னொரு ரோலெக்ஸ் வரமாட்டானா? ஓகே, இப்போ சினிமேட்டிக் ஃபேண்டசில இருந்து கோல்ட் ஹார்ட் டேட்டாக்கு வருவோம். இந்த சினிமேட்டிக் ஸ்கேலுக்கும் ரியல் வேர்ல்ட் டேட்டாக்கும் நடுவுல இருக்கிற அபிஸ இப்ப நாம பார்க்க போறோம். 900 கிலோ, 900 கேஜிஸ். இது கைதி படத்துல வர்ற கொகைனோட அளவு. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ஆபரேஷன். இந்த நம்பர் தான் படத்தோட ஹை ஸ்டேக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அண்ட் திஸ் இஸ் ரியாலிட்டி. 1.81 கிலோ, 1.81 கிலோ. இது 2023ல தமிழ்நாடு முழுக்க சீஸ் பண்ணப்பட்ட மொத்த கொக்கைனோட அளவு. 900 வர்சஸ் 1.81. இங்கதான் நாம இந்த கொக்கைன் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். LCU கன்ஸ்ட்ரக்ட் பண்ற தமிழ்நாடு ஒன்னு, நிஜ தமிழ்நாடு இன்னொன்னு. LCUல பிரைமரி ட்ரக் கொக்கைன், நிஜத்துல a bigger crisis is narcotic tablets and alcohol. அங்க சீசர் ஸ்கேல் மித்திகா 900 kgல இருக்கு, இங்க மினிமலா 1.81 kg. சினிமால டிராஃபிக்கர்ஸ் டிரான்ஸ்நேஷனல் எம்பயர்ஸ் நடத்துறாங்க, நிஜத்துல லோ லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதிகம். The narrative focus on a heroic bust completely masks the real problem of systemic dependency. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல. லெட்ஸ் லுக் அட் தி நேஷனல் ப்ரொஃபைல். 2019 AIMS சர்வே படி இந்தியால கொகைன் யூசேஜ் இஸ் ஜஸ்ட் 0.10%. 0.1%. ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட்ஸ் அ ஃப்ரிஞ்ச் இஷ்யூ. ஆனா நம்மளோட பிகெஸ்ட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இதுதான் தி சென்ட்ரல் கிரைசிஸ். ஓகே, இந்த டிஸ்டார்ஷன் ஏன் இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு? Why does the spectacle overpower the fact? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? நம்ம பிரெயின் எதை ப்ராசஸ் பண்ணி எதை ரீடைன் பண்ணிக்குது? சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பாண்டூராவோட சோஷியல் லேர்னிங் தியரி இதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. த கான்செப்ட் இஸ் சிம்பிள். நம்ம அட்ராக்டிவ் மாடல்ஸை பார்த்து தான் சோஷியல் பிஹேவியரை கத்துக்கிறோம். மீடியால ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேரிஸ்மேட்டிக் வில்லன் ஒரு குறிப்பிட்ட பிஹேவியரோட அசோசியேட் செய்யப்படும் போது தி ஸ்டோரிஸ் மாரல் அவுட்கம் டசன்ட் மேட்டர். அந்த கேரக்டரோட ஸ்டைல், ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் வியூவரோட இன்டர்னலைசேஷனை அதிகப்படுத்துது. இந்த சோஷியல் லேர்னிங் எஃபெக்ட் LCUல எவ்வளோ டென்ஸா இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் டேக் விக்ரம். அந்த ஒரு படத்துல மட்டும் 24 தடவை ட்ரக் கன்சம்ஷன் சீன்ஸ் வருது. ஸ்கிரீன் டைம்ல சொன்னா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். 25 minutes and 33 seconds. படத்தோட மொத்த ரன் டைம்ல நியர்லி 15%. இது ஒரு ஆன்டி ட்ரக் மெசேஜை டெலிவர் பண்றதுக்கு பதிலா அந்த ட்ரக் வேர்ல்டோட எஸ்தெட்டிக்ஸை நம்ம மனசுல திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுது. ஒரு ஃபேன் கிரிட்டிக்கோட அனாலிசிஸை இது ரொம்ப அழகா சொல்லுது. அண்ட் ஐ கோட், "In all 3 movies, you never see any characters who intake drugs deteriorating. Drugs made them superheroes. This is a crucial observation. அன்புவா இருக்கட்டும், சந்தனமா இருக்கட்டும், ட்ரக்ஸ் அவங்கள வீக் ஆக்கல. It made them stronger, more fearless. So ட்ரக்ஸ் இங்க ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸா இல்ல, ஒரு பவர் ஆம்பிளிஃபிகேஷன் டூலா இருக்கு." So, is there another way to tell a drug story? போதைப் பொருள் பத்தி இன்னும் ஆனஸ்டா ஒரு படம் பண்ண முடியாதா? Of course முடியும். Let's compare 2 models. ஒன்னு LCU மாடல். இதோட ஃபோக்கஸ் ஒரு மித்திக் ட்ரக் எம்பயர், அதை அழிக்க ஒரு சூப்பர் ஹீரோ. So the takeaway is we need a Superman. இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் கோலமாவு கோகிலா.
அங்க ஃபோக்கஸ் எக்கனாமிக் டெஸ்பரேஷன் அண்ட் சிஸ்டமிக் ஃபெயிலியர். கோகிலா ஒரு ட்ரக் பெட்லரா மாறதுக்கு காரணம் அவளோட ஆம்பிஷன் இல்ல, a broken social safety net. So the takeaway is we need a better system. இந்த சினிமேட்டிக் சாய்ஸஸ் தியேட்டரை விட்டு வெளியே வந்ததும் ரியல் வேர்ல்ட்ல என்ன இம்பாக்டை ஏற்படுத்துது? இந்த சினிமேட்டிக் ரெசிடியூ நம்ம பப்ளிக் டிஸ்கோர்ஸை எப்படி ஷேப் பண்ணுது? The Superman solution in cinema has real-world echoes. 2024ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு விஷயத்தை பத்தி கவலை தெரிவிக்குது. சட்டத்துக்கு புறம்பான கில்லிங்ஸ்க்கு a portion of the society applauds. அவங்க இது ஒரு ஃபண்டமெண்டல் ராங்னு ரியலைஸ் பண்ணாம கை தட்டுறாங்க. இது ஒரு ஃபில்ம் ரிவ்யூ இல்ல, இது ஒரு ஜுடிஷியல் வார்னிங். While we are obsessed with the LCU's cocaine fantasy, Tamil Nadu's real crisis is far less cinematic. Narcotic tablets like tramadol, nitrazepam, a massive systematic alcohol dependency, the pervasive ganja trade, and now emerging methamphetamine use among students. இந்த பிரச்சனைகளுக்கு ரோலெக்ஸ் மாதிரி ஒரு மித்திக் வில்லன் கிடையாது, இதுக்கு சிங்கிள் சொல்யூஷனும் கிடையாது. Even the government is starting to recognize this structural problem. The Ministry of Information and Broadcasting இப்போ OTT பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு அட்வைசரி கொடுத்திருக்காங்க. நார்காட்டிக் யூஸை கிளாமரைஸ் பண்ற, ஃபேஷனபிள் ஆர் அக்செப்டபிளா காட்டுற கான்டென்ட்டுக்கு எதிரான வார்னிங் இது. LCUல நம்ம பார்க்குற அதே பேட்டர்ன். So, we are left with one final question. நம்மளோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் ஒரு பிரச்சனையை மிஸ்டயக்னோஸ் பண்ணுனா நாம எப்படி ஒரு ரைட் சொல்யூஷனை டிமாண்ட் பண்ண முடியும்? ஒரு ஃபில்ம் மேக்கரோட இன்டென்ஷனுக்கும் அந்த ஃபில்மோட இம்பாக்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாரடாக்ஸை பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம்.